ச்சே, இவளை எவ்வளவு நம்புன, இப்படி செய்து விட்டாளே. இவளுக்கு தெரியாமல் இதுவரை ஏதாவது செய்திருப்பேனா? எது செய்தாலும் இவளிடம் கேட்டுத்தானே செய்தேன். அப்படி செய்தவனுக்கு இவள் செய்த பலன் இதுதான். எனக்கு வேண்டும். அம்மா அப்பொழுதும் சொன்னாள், சொந்தத்துல பொண்ணு கட்டுனா சொன்னபடி கேட்க மாட்டாங்க. நான் கேட்டனா? அத்தை புள்ளதான் வேணும்னு அடம் பிடிச்சி கட்டினதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. இருக்கட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப பேசிக்கிறேன். கல்யாணம் அன்னைக்கு ராத்திரியே என்ன சொன்னேன்? எது செய்தாலும் நம்ம 2 பேரும் கலந்து பேசித்தான் செய்யணும்னு சொல்லித்தானே வச்சேன். அப்ப எல்லாம் பூம்பூ மாடு கணக்கா தலையாட்டிட்டு இப்ப இந்த காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. பேசாம இவளை ஒதுக்கி வச்சிடணும். பசங்க கேட்பானுங்க இல்ல, அப்ப சொல்லணும், இப்படியெல்லாம் உங்க அம்மா செஞ்சா அவளை எப்படி மதிக்கிறது? அவனுங்க கேட்பாங்கல்ல, அப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்குவா? என்னதான் கல்யாணம் ஆகி வந்துட்டாலும் அவங்க பிறந்த ஊடுனா விட்டு தர மாட்டாங்க. அவ பங்குல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. என் பையிலிருந்து யாரு கொடுக்க சொன்னது? பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது கொண்டு போய் கொட்டுறதுக்கு? பொறுப்பு வேண்டாம்? எப்பவும் ஒன்னா தானே இருக்கும். அப்பையெல்லாம் என்கிட்ட சொல்லாமல்ல. அது என்ன பழக்கம் சொல்லாம செய்யறது? இனிமே அவ மூஞ்சில கூட முழிக்க கூடாது. வயிறு பசிக்குது, அதுக்காக அவகிட்ட போய் பசிக்குது சோறு போடுன்னு சொல்லுவனா? எப்ப என்கிட்ட சொல்லாம அந்த காரியத்தை பண்ணினாலோ அதுக்கப்புறம் அவ உறவே எனக்கு தேவையில்லை. என்னைய கூப்பிடுறதுக்கு தான் வரான்னு நினைக்கிறேன். பாரு, ராங்கிய பாரு. வந்தவ என் மூஞ்சிய பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறத பாரு. எல்லாம் உங்க வீட்டுக்காரங்க கொடுக்குற தைரியம். புருஷன்னா பயம் வேணாம்? அந்த பயம் விட்டு போச்சுங்கிறதுனால தான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போனவ அங்க போய் உட்காந்து என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? சனி, அவ பேசுறது காதுல விழமாட்டேங்குது. என்ன சொல்லுவா? என்னை பத்தி ஏதாவது புலம்பிக்கிட்டு இருப்பா. அவளுக்கு என்ன வேலை? அவ செஞ்ச தப்ப அவ எப்பவாவது உணர்ந்திருக்காளா? அப்படி என்ன அவளுக்கு ராங்கி? என்கிட்ட வந்துதானே ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். அவளுக்கு நம்ம ரொம்ப அழகுன்னு நினைப்பு. ஆரம்பத்துல அவ அழகா இருக்கிறான்னு அவ பின்னால அலைஞ்சதுனால அவளுக்கு என்ன பார்த்தா தொக்கா போயிடுச்சு. பாரு, இப்ப கூட நான் இம்புட்டு கோபமா இருக்கேன்னு தெரியுமில்ல. வந்து பேசினாதான் என்ன? நான் செஞ்சது தப்புன்னு சொல்லாமல்ல. சொல்ல மாட்டேங்கிறாளே. எப்படியும் நான் அவகிட்ட வந்து பேசுவேன்னு நினைக்கிறா போல இருக்கு. நான் எதுக்கு அவ கூட இனிமே பேச போறேன்? இனிமேல் ஜென்மத்துக்கும் அவ கூட பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எதுக்கு இந்த ஆளு மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்கான்? என்ன ஆச்சு? எதையாவது நினைச்சுக்கிட்டு மூஞ்சிய தூக்கிட்டு உட்காந்துக்கிறது. மூஞ்ச பாரு, பசியில கருகி போய் கிடக்குது. இதுல கோபத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சும்மா மூஞ்சிய தூக்கிட்டு உட்காந்துட்டா கூப்பிட்டு சோறு போட்டுடுவாங்களா? பெத்ததுக வரட்டும், வந்து 2 வசவு போட்டா தான் தெரியும். அப்புறம் வந்து என்கிட்ட தலையை சொரிஞ்சுக்கிட்டு நின்னுத்தானே ஆகணும். பாக்குறேன். அட, நேரமாயிட்டே போகுதே. இந்த ஆளு மூஞ்சி காணாம போயிட்டே இருக்கு. பசிச்சா வந்து சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியது தானே. சோத்துக்கு முன்னாடி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு உட்காந்தா ஆச்சா? பசி தாங்க மாட்டானே, போய் கூப்பிட்டுடலாமா? அப்படி என்ன ராங்கி? வருஷமாகுதுனாலும் இந்த பிடிவாதத்துக்கு ஒன்றும் குறைச்சலும் இல்லை. நேரமாயிட்டே போகுதே. வாசல்ல யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாரு? சரியா கண்ணும் தெரிய மாட்டேங்குது. யாருப்பா? நான் தான் பாண்டி. என்னாத்தா, இத்தனை வயசாயிட்டும் அது எப்படி அங்கே வரும்போதே யாருன்னு கேட்குற? ஏல, எனக்கு அப்படி ஒன்றும் வயசாகுலடா. சும்மா சொல்ல, உனக்கு எம்புட்டு வயசாச்சு? இந்த ஆளை கல்யாணம் பண்ணி 70 வருஷமாச்சு. அப்போ எனக்கு வயசு 15. ஆத்தா, 80 தாண்டிட்ட. கண்ணு வைக்காதல. தாத்தனுக்கு என்ன வயசாச்சு? அந்த ஆளுக்கு அப்போ 20 இருக்கும்ல. இப்போ எதுக்கு தாத்தன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது? பழைய கோமணத்தையே கட்டிக்கிட்டு இருக்கே. பேரங்கிட்ட சொல்லி புது துணி வாங்கிட்டு வர சொல்லிட்டோம்ல. இது வச்சிருந்த காசுலேருந்து 10 ரூபாயை உருவி அவன்கிட்ட கொடுத்துட்டனா. உங்கள் பிறந்த வீட்டுக்கு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. ஏன் ஆத்தா, நான் தாத்தன்கிட்ட பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பேரன் வருவான், அவன் மூஞ்சியை பார்த்த உடனே சாப்பிட உட்காந்துடும். அப்புறம் புது துணியை பார்த்துட்டு உங்கள் தாத்தா என்கிட்ட வந்து பேசும். பேரனை சீக்கிரம் கூட்டிட்டு வா. ரொம்ப நேரம் இது பசி தாங்காது.